ஓம் கங் கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 32 கணபாலர் போர் புரிந்த கதை. சிவபெருமானின் கருத்திற்கிணங்க பிரதம கணங்கள் யுத்தம் செய்வதே தக்கது என்று போர் செய்ய ஆயத்தமானார்கள். அவர்கள் யாவரும் ஆயுதபாணிகளாய் கணபதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அவர்களைக் கண்டதும் கணபதியும் போராட்டத்திற்கு தயாராக அவர்களை பார்த்து, சிவனாரின் கட்டளையை பரிபாலிப்பவர்களெல்லாம் வரலாம். நானோ சிறுவன், தனியன், தாயின் கட்டளையை ஏற்று நடப்பவன். பார்வதி தேவியே தனது புத்திரனாக என் பலத்தை பார்ப்பாள். சிவபெருமானே உங்கள் பலத்தை பார்க்கட்டும். பலவந்தர்களும் பாலனுமாகிய நம் இருவருடைய யுத்தத்தை நமது தலைவர்களாகிய சிவ பார்வதிகள் பார்க்கட்டும். நானும் இதுவரையில் யுத்தம் செய்தவன் அல்ல. இப்பொழுது போருக்கு வருகிறேன். ஆயினும் இறுதியில் உங்களுக்கு நாணமே உண்டாகும். நாம் இருவருமே ஜெயிப்போம் என்றோ தோற்றுவிட்டோம் என்றோ நினைக்க வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற்றால் சிவபெருமான் வெற்றி பெற்றவராவார். நான் வெற்றி பெற்றால் பார்வதி தேவியே வென்றவள் என்று நினைக்க வேண்டும் என்றார். அதை கேட்டவுடன் பிரதம கணங்கள் கோபம் கொண்டு கண்கள் சிவக்க பற்களை கடித்து ஹூங்காரம் செய்து கொண்டு போர் செய்ய வந்தார்கள். அவர்களில் நந்தி தேவர் முன்னே வந்து கணனுடைய ஒரு காலையும் பிடுங்கி மற்றொரு காலையும் பிடித்து இழுக்க முயலும்போது அவர்கள் இருவருக்கும் பிள்ளையார் ஒவ்வொரு அறை விடவே அவருடைய கால்களை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். உடனே கணன் தன் அருகிலிருந்த ஓர் இரும்பு உலக்கையால் சிலர் மண்டையையும் சிலரது கழுத்தையும் சிலரது கால்களையும் சிலரது தோள்களையும் அடித்தார். அதை கண்டதும் சிவகணங்கள் இந்த சிறுவனை ஜெயிக்க முடியாது என்று எண்ணமிட்டார்கள். சிலர் ஓடினார்கள். சிலர் பிள்ளையாரை கும்பிட்டுவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிவபெருமானிடம் ஓடிச் சென்றார்கள். அந்த சமயத்தில் நான்முக பிரம்மன், தேவேந்திரன் முதலியவர்கள் இந்த செய்தியை நாரதர் மூலமாக கேள்வியுற்று சிவபெருமானுக்கு சகாயம் செய்யும் கருத்துடன் அங்கே திரண்டு வந்தார்கள். அவர்கள் சிவபெருமானை வணங்கி, மகாதேவா, எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்களும் போராடுகிறோம் என்றார்கள். அப்போது கணனால் அடிபட்டு வந்த பிரதம கணங்கள் அங்கு வந்து வருந்தி முறையிட்டார்கள். சிவபெருமான் பிரம்மதேவனை நோக்கி, நான்முகனே, நீ அவனிடம் சென்று போர் மேலும் நிகழாதவாறு அவனை இதமான வார்த்தைகளால் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். பிரம்மதேவன் மற்ற முனிவர்களுடன் கணபாலன் இருக்குமிடத்திற்கு வந்தார். அவர் வந்ததுமே பிள்ளையார் அவரது மீசையை பிடித்து பறிக்க, பிரம்மன் அந்த வலியை தாங்க மாட்டாமல், நான் உன்னோடு போர் செய்ய வரவில்லையே என்று அலறினார். கணன் இரும்புலக்கையை கையில் எடுக்க பிரம்மதேவனும் மற்றவர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட, பெருமான் கோபம் கொண்டு இந்திரன், சுப்பிரமணியர் முதலிய பிரதமர்கள், பூத பிரேத பைசாசங்கள் யாவரையும் கணனுடன் போர் செய்ய சொல்லி உத்தரவளித்தார்கள். அத்தகைய கட்டளையை பெற்றதும் அவர்கள் தத்தம் ஆயுதங்களுடன் யுத்தம் புரிய தொடங்கினார்கள். அவர்கள் செலுத்திய ஆயுதங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவி மறைந்தன. அந்த சமயத்தில் அந்தப்புரத்தில் இருந்த பார்வதி தேவி 2 சக்திகளை சிருஷ்டித்து தனியனாக போர் புரிந்து கொண்டிருந்த கணனுக்கு துணை செய்ய அனுப்பி வைத்தாள். அதில் ஒரு சக்தி பயங்கரமான உடலும் கருநிற மேனியும் மலை போன்ற முகத்தில் குகை போன்ற திறந்த வாயும் கொண்டவளாக இருந்தாள். மற்றொரு சக்தி மின்னலை போன்ற ரூபமும்
அநேகம் கைகளையுடையவர்களாகவும் வந்து தேவர்கள் எய்யும் ஆயுதங்களை எல்லாம் தன் வாயை திறந்து விழுங்கலானாள். பிள்ளையாரோ இரும்புலக்கையால் அடித்து தேவர் படைவெள்ளத்தை கலக்கினார். இதனால் தேவர்கள் மனம் கலங்கி இனி என்ன செய்வோம், எங்கே போவோம் என்று புலம்பி வருந்தினார்கள். அப்போது அரம்பை, மேனகை முதலிய அப்சரசுகள் சந்தன மலர்களை கையில் ஏந்தி ஆகாயத்திலிருந்து தூவினார்கள். நாரதர் முதலியோர் கணபாலன் போர் செய்யும் வீரத்தையும் ஆற்றலையும் பார்த்து மகிழ்ந்தார்கள். இத்தகைய வீரனை நாம் கண்டதே இல்லை. பிரளய கால ருத்ரனே இவ்வாறு வந்திருக்கிறான் என்று முனிவர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கும் போதே கடல் சூழ்ந்த பூமி முழுவதும் குலுங்கியது. 7 கடல்களும் நிலை கலங்கின. நவக்கிரக மண்டலத்தையுடைய ஆகாயம் பிளவமடையலாயிற்று. யாவரும் மனம் மருண்டார்கள். இந்திராதி தேவர்களும் பிரமத கணங்களும் ஓடினார்கள். அப்போது ஆறுமுகப் பெருமான் சக்தியர் இருவரால் அழிந்த சைன்யம் ஒழிய மிகுந்தவர்களை அழைத்து கொண்டு சிவ சந்நிதியை அடைந்து நமஸ்கரித்து, தந்தையே, அந்த கணனுடைய வல்லமையை சொல்ல முடியாது. அவனை போன்ற ஒருவனை இதுவரை கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இவனை தாங்கள் எதிர்த்து அடக்காவிட்டால் மகா பிரளயம் உண்டாகும் என்று சொல்லவே சிவபெருமான் கோபம் கொண்டு, அப்படியாயின் நானும் வருகிறேன் என்று புறப்பட்டார். தேவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போது நாரதர் புன்முறுவலுடன் சிவபெருமானை நோக்கி, மகேஸ்வரா, அவன் கொல்லத்தக்கவன் அல்ல. அவன் சிறுவன், தனித்து இருந்து தாயின் கட்டளையை நிறைவேற்றுபவன். அவனை வசப்படுத்தினால் சேமம் உண்டு. ஆகையால் அவனை எப்படியாவது சிநேகம் செய்து கொள்வதே நல்லது என்றார். அவர் வார்த்தையை சிவபெருமான் மறுத்துவிட்டு போர் புரியச் சென்றார். கணபாலனைக் கண்டதும் அவர் வியப்புற்று, இவனை வஞ்சனையால் அடிக்காவிட்டால் இவனை ஜெயிக்கவே முடியாது என்று கருதி படை வரிசைகளின் நடுவில் இருந்தார். நிற்குணராகிய சிவபெருமான் விஷ்ணு முதலியவர்களுடன் யுத்தம் புரிய வந்ததைக் கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள். விஷ்ணு சிவபெருமானை நோக்கி, சிவபெருமானே, நான் இவனை மோகப்படுத்துகிறேன். அப்பொழுது நீங்கள் இவனை அடிக்க வேண்டும். தந்திரத்தாலன்றி இவனை வெல்ல முடியாது என்றார். அப்போது சக்திகள் இருவரும் மறைந்தார்கள். விஷ்ணுவின் எதிரில் கணபாலன் கபட நாடக சூத்திரக்காரி என்ற பெயருக்கேற்ப கபடம் செய்ய நினைப்பவனே என்று ஏளனமாகச் சிரித்து தம் கையில் இருந்த இரும்புலக்கையால் விஷ்ணுவை அறைய, சிவபெருமான் தம் கரத்தில் இருந்த சூலாயுதத்தால் தடுத்து கோபம் கொண்டு கணனை தாக்க முற்பட்டார். அப்போது அவர் கையில் இருந்த சூலாயுதம் கை நழுவி விழ அவர் பினாக வில்லை ஏந்தி நின்றார். கணபாலன் அந்த வில்லையும் தம் பாரிசத்தால் பொடிபடச் செய்தார். அந்த பாரிச ஆயுதம் 5 கரங்களிலும் ஓரடியடிக்க மற்ற 5 கரங்களால் வேறொரு சூலத்தை ஏந்தினார் சிவபெருமான். அப்போது அவர், நாமே இவனால் இவ்வாறு சங்கடப்படுவோமாயானால் மற்றைய தேவர்களும் கணங்களும் இவனுக்கு எம்மாத்திரம் என்று எண்ணமிட்டார். அப்போது விஷ்ணு அவரை நோக்கி, கைலாசநாதரே, உடலுருவம், அழகு ஆகிய இவற்றில் இந்த சிறுவனுக்கு ஈடானவர் எவருமில்லை என்று வியந்துரைத்தார். கணன் தன் பாரிசாயுதத்தை விஷ்ணுவின் மீது பிரயோகிக்க அந்த ஆயுதம் விஷ்ணுவின் சக்கரத்தை பொடி பொடியாக்கியது. விஷ்ணு வேறொரு சக்கரத்தை ஏந்தி போராடத் தொடங்கினார். கணபாலன் தன்
இரும்புலக்கையை அவர் மேல் விடுத்து மல்யுத்தம் செய்யலானார். அப்போது சூலபாணியான சிவபெருமான் கணனுக்கு பின்புறமாகச் சென்று கணனை பாசத்தால் இறுக்கி பூமியின் மேல் வீழ்த்தினார். இவ்வாறு கணபாலன் பாசத்தால் கட்டுண்டதை பார்த்து தேவர்களும் கணங்களும் மகிழ்ச்சியடைந்தார்கள். இந்நிகழ்ச்சியை கண்ட நாரத முனிவர் உடனே பார்வதி தேவியிடம் விரைந்து சென்று, ஓ ஜெகன்மாதா, இப்போது சிவபெருமான் பாசத்தால் கணனை கட்டி மூச்சையடைக்கச் செய்து விட்டார். நீ இந்த சமயத்தில் தன்மானம் காத்து கொள்ள வேண்டும் என்று கலங்கச் செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்து போனார். தேவர்கள் ஜெய ஜெய சங்கரா என்று வெற்றி முழக்கமிட்டு ஆனந்தத்தால் குதித்தார்கள். முனிவர்களே, இனி பார்வதி தேவி செய்தனவற்றை சொல்கிறேன், கேளுங்கள். திருச்சிற்றம்பலம்.